ஆதியாகமத்தின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் அதன் 30வது வசனம். ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் அதன் 30வது வசனம். இந்த தேசத்திலே குடியிருக்கிற கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். நான் கொஞ்ச ஜனம் உள்ளவன், அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, யாக்கோபு சிமியோனை லேவியனை பார்த்து அவன் சொல்லுகிறான், என் வாசனையை கெடுத்து போட்டீர்களே இந்த தேசத்துல, நான் கொஞ்ச ஜனம் உள்ளவன். அல்லேலூயா. ஆகையால் அவர்கள் கூட்டம் கூடி என்னை வெட்டி போடுவார்களே, என் குடும்பம் அழிஞ்சு போயிடுமே. அல்லேலூயா. என் குடும்பம் அழிஞ்சு போயிருமே, நான் கொஞ்ச ஜனம் உள்ளவன் என்று யாக்கோப்புக்கு ஒரு கலக்கம் உண்டாயிற்று. ஒரு கலக்கம் உண்டாயிற்று. நான் கொஞ்ச ஜனம் உள்ளவன், அவர்கள் கூட்டம் கூடி என்னை வெட்டி போடுவார்களே, என் குடும்பம் அழிஞ்சு போயிடுமே என்கிற ஒரு கலக்கம் இந்த யாக்கோப்புக்கு உண்டாயிற்று. அல்லேலூயா. வாசனையை கெடுத்து போட்டீர்கள், பேரை கெடுத்து போட்டீர்கள். இப்படிப்பட்ட சம்பவம் நடந்தது என்ன, ஏன் இப்படி செய்தீர்கள் என்று அல்லேலூயா அவர்களை நோக்கி யாக்கோபு கேட்கிறான். யாக்கோப்புக்குள்ள ஒரு பெரிய ஏக்கம், குடும்பம் அழிஞ்சிடவே கூடாது. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கணும், நம்ம குடும்பம் அழியவே கூடாது. அல்லேலூயா. நம்ம குடும்பம் ஒரு நாள் அழிஞ்சு போக கூடாது. ஆகையால் தான் தன் மாமனாரோடு 20 வருஷம் இருந்த பின்பு ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல அவர் ஒரு காரியத்தை தன் மாமனாரோடு பேசுகிறார். வாசிங்க. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் அது 30வது வசனம். நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் மிகவும் பெருகியிருக்கிறது. இனி நான் எப்பொழுது, இனி நான் என் குடும்பத்துக்காக சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு தகப்பன்மார், புருஷன்மார் ஒவ்வொருவருடைய காதுலையும் ஒலிக்கிறது என்னது? இனி நான் என் குடும்பத்துக்காக சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது? அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பொழுது? அப்படி யாக்கோப்புக்குள்ள தன் குடும்பத்தை குறித்த ஒரு பாரம் எப்போதுமே இருந்துச்சு. அல்லேலூயா. எப்போதுமே இந்த யாக்கோப்புக்குள்ள ஒரு குடும்பத்தை குறிச்ச பாரம் இருக்கும். அல்லேலூயா. ஒரு வீட்டுல கணவன் மனைவி இருந்தாங்கன்னா ஒருத்தவங்க ரொம்ப பாரப்படுவாங்க, ஒருத்தவங்க ஏதோ போறோம் வர்றோம் இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இருப்பாங்க. யோசேப்புக்குள்ளேயும் தன் தகப்பனுக்குள்ள இருந்த பாரம் அப்படியே யாருக்குள்ள இருந்துச்சு? யோசேப்புக்குள்ள இருந்துச்சு. அல்லேலூயா. குடும்பம் அழிஞ்சிட கூடாதுன்னு சொல்லி தானியங்களை கொடுக்கிறான். தானியங்களை கொடுக்கிறது மட்டுமில்ல, பஞ்சகாலம் வந்துருச்சு, நீங்கள் எல்லோரும் இங்க வாங்க, நம்ம குடும்பம் காக்க இங்கே உங்களுக்கு இடம் இருக்கிறது, நான் உங்களை போஷிப்பேன் என்று சொல்லி யோசேப்பு, யாக்கோபு தன் தகப்பனுடைய குடும்பத்தை காக்க யோசேப்பும் இருக்கிறான். அல்லேலூயா. தகப்பனுக்குள்ள யாக்கோப்புக்குள்ள இருக்குது, என் குடும்பம் அழிஞ்சிடக்கூடாது. அல்லேலூயா. என் மாமனார்ட்ட சொல்றேன், உமக்காக உழைச்சேன், நான் வரும்போது கொஞ்சம் தான் இருந்துச்சு, ஆனா இப்ப நீர் எப்படி இருக்கிறீர்? பெருகி இருக்கிறீர். அல்லேலூயா. இனி என் குடும்பத்துக்காக நான் எப்ப சம்பாத்தியம் பண்ணுகிறது? அல்லேலூயா. குடும்பம் பெருகிருச்சு. அதே கலக்கம் யோசேப்புக்குள்ள. அல்லேலூயா. ஆகையால் தான் தன் தகப்பன் குடும்பம் அழிந்து போயிடக்கூடாதபடி அவர்களுக்கு தானியத்தை கொடுத்து அவர்களை அழைத்து அவனோடு கூட வச்சு கொள்ளுகிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு அல்லேலூயா குடும்பம், நம்ம குடும்பம் ஒரு காலம் அழிஞ்சிடக்கூடாது. அல்லேலூயா. குடும்பத்தில் ஒருத்தவங்க கொஞ்சம் புத்திசாலியா ஓடுவாங்க, ஒருத்தவங்க கொஞ்சம் கண்டுக்க மாட்டாங்க. அல்லேலூயா. நம்ம எல்லாம் கொடுத்துட்டோமே பார்த்துக்குவாங்க. அல்லேலூயா.
நீங்க பாருங்க, யோபு ரொம்ப புத்திசாலி. அல்லேலூயா. ஆனா யோபுக்கு மனைவி என்ன இப்படி பாக்குறீங்க? பைத்தியம். அப்படித்தானே சொல்றாரு, நான் சொல்லல. பைத்தியம். யோபுக்கு மனைவி என்னது? பைத்தியம். அல்லேலூயா. தேவன் எல்லாவற்றையும் கொடுத்தார். அப்ப எப்படி இருந்துச்சு? யோபுக்கு மனைவிக்கு எப்படி இருந்துச்சு? சந்தோஷமா இருந்துச்சு. பட்டு புடவை என்ன, நகை நட்டு என்ன, கார் என்ன, எல்லாம். ஆனா இப்ப எல்லாம் போனதுக்கு அப்புறம் எப்படி ஆயிடுச்சு? பைத்தியம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. இன்னும் ஏன் இருக்கிற? எப்ப பாரு சாவு சாவு சாவுன்னு யோபுக்கு ஒரே டார்ச்சர் ஆயிடுச்சு. அல்லேலூயா. எப்ப சாவா, எப்ப சாவா, எப்ப சாவா? அல்லேலூயா. அப்போ யோபு புத்திசாலியா இருந்ததுனால அந்த குடும்பம் என்ன செய்யல? அழியல, அழியல, காக்கப்பட்டுச்சு. குடும்பத்துல ஒண்ணு அப்படித்தான் சில நேரம் இருக்கும். அல்லேலூயா. அபிகயால் ஒரு ஸ்திரீ, புத்தி உள்ள ஸ்திரியா. அவருக்கு புருஷன் ஒரு நல்ல ஒரு புருஷன். அல்லேலூயா. அது ஒரு பைத்தியம். ஆமா. தாவீது ஜனம் பெருகிட்டு, அப்போ நாபால்னு ஒருத்தர் அங்க இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் கொஞ்சம் ஆகாரம் வாங்கிட்டு வா அப்படின்னு ஆள் அனுப்புறார். இவர் என்ன சொல்லிச்சு? இந்த பைத்தியம் பேச ஆரம்பிக்குது. தாவீது என்ன தெரியாது எனக்கு, நீ என்ன யாரு அப்படின்னு பேசி முறிச்சு அனுப்பிடுச்சு உறவை. இத கேட்டுக்கிட்டே இருந்த ஒரு வேலையாளு அபிகயால் வந்த உடனே இந்த விஷயத்தை சொல்ற. தாவீது ஆள் அனுப்புனாரு, ஆனா இந்த பைத்தியமோ வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசிருச்சு. அந்த அம்மா புத்திசாலியான ஸ்திரீ என்ன பண்றாங்க? வீட்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டு தாவீத பார்க்க சொல்லுங்களேன். தாவீத பார்க்க தூரத்தில் வர்றத தாவீத பார்த்த உடனே இறங்கி விழுந்துடுறா. அல்லேலூயா, அல்லேலூயா. யோபுக்கு மனைவி பைத்தியமா இருந்ததுனால, அல்லேலூயா, யோபு புத்திசாலியா இருந்ததுனால அந்த குடும்பம் என்ன செய்யல? ஆமா. இங்க அபிகயால் புத்திசாலியா இருந்ததுனால அந்த குடும்பம் என்ன செய்யல? காக்கப்பட்டுச்சு. அல்லேலூயா. இப்படித்தான் ஒரு குடும்பத்துல ஒரு ஆள் புத்திசாலியா இருந்துட்டா, ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டு இருந்தா அந்த குடும்பம் என்ன செய்யாது? அழியாது, அழியாது, அழிஞ்சு போகாது. ஆமானுக்கு குடும்பத்துல இருந்த அத்தனையும் பைத்தியம். ஆமா. இன்னைக்கு ஒரு குடும்பத்துல ஏதாவது ஒருத்தர் புத்திசாலியா இருந்தா குடும்பத்தை காப்பாத்தி கொண்டு போயிடலாம். இருக்கிற நாளும் எப்படி இருக்குது? ஆமா, இருக்கு. உங்களுக்கு இன்னும் நிறைய இருக்கு இன்னைக்கு. அல்லேலூயா. இருக்கிற நாளும் எப்படி இருக்குது? ஆமா. ஆகான் குடும்பத்துல இருக்கிற எல்லாமே என்னது? பைத்தியம். அல்லேலூயா. குடும்பம் அழிஞ்சு போச்சு. குடும்பம் என்ன செய்யல? காக்கப்படல. குடும்பம் காக்கப்படல. நம்ம குடும்பம் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? அழிஞ்சிடக்கூடாது. இன்னைக்கு சபைக்குள்ள வந்திருக்கிற எல்லாரும் யாரு? சொல்லுங்கள. புத்திசாலி, குணசாலி. அப்படித்தானே? ஆமாவா இல்லையா? என்ன பாதி பேருக்கு ஆமான்னு சொல்றவங்க அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அல்லேலூயா. யோபுக்கு மனைவி அப்படி. அல்லேலூயா. ஆமானுக்கு குடும்பமே பைத்தியம். அவ சொல்றா, அவன் யூதனா இருந்தா நீ என்ன செய்ய முடியாதவன. ஆமா. ஆனா அது என்ன செய்யல? பைத்தியம் கேட்கல, அழிஞ்சது தூக்கு மரத்துல. அல்லேலூயா. ஆகானுக்கு குடும்பம் முடிஞ்சது. அல்லேலூயா. ஆகாப்புக்குள்ள குடும்பத்துல இருக்கிற எல்லாம் அப்படித்தான் பைத்தியம். குடும்பத்தை கட்ட புத்திசாலி வேணும். குடும்பத்தை கட்ட ஆமா வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பைத்தியமா இருக்க கூடாது. குடும்பம் என்ன செஞ்சிடும்?
அழிஞ்சு போயிடும், அழிஞ்சு போயிடும். குடும்பத்தை கட்ட புத்திசாலி வேணும். இன்னைக்கு நம்ம குடும்பங்களை கட்ட எந்தெந்த காரியம் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது, அதைத்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் புத்திசாலியா இருந்தா போதும், குடும்பம் என்ன செஞ்சிடும்? சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். நீங்க புத்திசாலி தான், நான் உங்களை ஒண்ணுமே சொல்லல, தைரியமா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம சொல்றதெல்லாம் எனக்கு இல்ல மனைவிக்கு நினைச்சுக்கிங்க, அப்படித்தானே? எனக்கு இல்ல புருஷருக்குன்னு நினைச்சுக்கிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு குடும்பத்துல ஒருத்தர் புத்திசாலியா இருந்தா போதும், குடும்பம் காப்பாற்றப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. இருக்கிற அத்தனையும் இருக்கக்கூடாது. ஆமா, வைத்தியமா இருக்கவே குடும்பம் அழிஞ்சு போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. எஸ்தரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். எஸ்தரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீ இந்த காலத்திலே மௌனமா இருந்தா யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்துல எழும்பும். அப்பொழுது நீயோ உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். உதவியா இருக்கும்படிக்கு உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கிறது. அல்லேலூயா. எஸ்தரை பார்த்து மொர்தெகாய் சொல்லுகிறார், நீ இந்த காலத்தில் மௌனமா இருந்தால் உன் தகப்பன் குடும்பம் என்ன செஞ்சிடும்? சொல்லுங்களேன், தகப்பன் குடும்பம் அழிஞ்சு போய்விடும். சூசான் அரண்மனையில் ஒரு பெரிய சதித்திட்டம் நடக்குது. அப்போ கர்த்தர் வந்து ஒரு தகப்பன் பேர்த்தை, தகப்பன் இல்லாத ஒரு அநாதை பெண்ணை தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படி அவர் ராஜஸ்திரியாய் உயர்த்துகிறார். 127 நாடுகளுக்கு ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு ராஜஸ்திரியாய் எஸ்தர் மாற்றுகிறார். ஆனால் அல்லேலூயா, நீ இந்த காலத்தில் எப்படி இருக்க கூடாது? மௌனமா இருக்க கூடாது. நீ மௌனமா இருந்து என்றால் உன் குடும்பம் என்ன செஞ்சிடும்? ஆமா, எஸ்தருக்கு தகப்பன் யாரு? மொர்தெகாய். உன் தகப்பன் குடும்பம் அழிஞ்சிடும். அப்படின்னா நீ என்ன செய்யணும்? மௌனமா இருக்க கூடாது. உடனே இந்த சத்தத்தை கேட்ட உடனே எஸ்தர் என்ன செய்தாள்? அவள் தன் தாதிமார்களோடு போய் உபவாசம் பண்ற, ஜெபம் பண்ற. ஜெபம் இல்லாத குடும்பம் என்ன செஞ்சிடும்? அழியும். எந்த குடும்பத்துல ஜெபம் இல்லையோ அந்த குடும்பம் என்ன செய்யும்? அழியும், அழியும். அப்போ மௌனமா இருக்க கூடாது, ஜெபம் பண்ணணும். உடனே இதை கேட்ட உடனே அவர் தன் ஜனத்தோடு போய் தேவனை நோக்கி கூப்பிடுற, உபவாசம் பண்ற. தன் ஜனத்தை காக்க, தன் குலத்தை காக்க, தன் தகப்பன் குடும்பத்தை காக்கிறதுக்காக திறப்புல நிக்கிறான். ரட்சிக்கப்பட்டு கர்த்தர் உன்னை ஒரு மேன்மையான ஸ்தானத்தில் வச்சிருக்கிறாரே, எதற்காக? உன் குடும்பம் அழிஞ்சு போயிடக்கூடாது. எதற்காக? உன் ஜனம் அழிஞ்சு போயிடக்கூடாது. அதற்காகத்தான் கர்த்தர் உன்னை இவ்வளவு பெரிய மேன்மையை கொடுத்திருக்கிறார். மொர்தெகாய் எஸ்தரை பார்த்து அதைத்தான் சொல்றார். இப்பொழுது நீ பெற்றிருக்கிற மேன்மை, அந்த அபிஷேகம், அந்த ரட்சிப்பு எதற்காக? உன் குடும்பத்தை காக்க, உன் தகப்பன் குடும்பத்தை காக்க. ஜெபம் இருக்கணும் குடும்பத்துக்குள்ள. குடும்பத்துக்குள்ள ஜெபம் இருக்குதா? சில வீடுகள்ல மனைவி பிள்ளைங்க பண்ணுவாங்க, புருஷர்கள் பண்ண மாட்டாங்க. அவங்கெல்லாம் கலெக்டருங்க, பெரிய கலெக்டர், கையெழுத்து மட்டும்தான் போட தெரியும். சில வீடுகளில் மனைவி வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, உட்கார மாட்டாங்க. ஜெபம் பண்ண எதையாவது ஒன்று சொல்லிட்டு. ஜெபம் இல்லைன்னா குடும்பம் காக்கப்பட முடியாது, முடியாது. எப்படி வேணாலும் இருக்கலாம், நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஜெபம் குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம். ஜெபம் உன் குடும்பத்தின் வேலி.
ஜெபந்தான் உன் குடும்பத்தை காக்குமே ஒழிய உன்னுடைய புத்திசாலித்தனம் சாமர்த்தியம் ஒண்ணும் முடியாது. சாமர்த்தியமா அதை செஞ்சிடலாம், இதை பண்ணிடலாம், நோ, கிடையாது, முடியாது. உன் முழங்கால முடக்கிப்பார், நீ ஜெபம் பண்ணிப்பார், உபவாசம் பண்ணிப்பார், குடும்பம் காக்கப்படும். இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் எதற்காக? குடும்பத்துக்குள்ள ஜெபம் இல்லை, ஜெபம் இல்லை. சில இழப்புகள், சில போராட்டங்கள், சில நஷ்டங்கள், சில ஏமாற்றங்கள், சில தோல்விகள் ஏன் வருகிறது? ஜெபம் இல்லை குடும்பத்துக்குள்ள. தேவ பிள்ளையே, ஜெபம் பண்ண ஆரம்பி. உன் குடும்பம் அழிஞ்சு போகவே ஒரு நாள் அழிஞ்சு போக கூடாது. சந்ததி சந்ததி சந்ததியாய் தேவனுடைய வருகை வரைக்கும் நிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. குடும்பம் ஒரு நாள் அழிஞ்சு போயிடக்கூடாது. நம்ம குடும்பம் ஒரு நாள் அழிஞ்சு போய், யாக்கோப்புக்குள்ள அந்த பாரம், என் குடும்பம் அழிஞ்சு போயிடக்கூடாது, என் குடும்பம் நல்லா இருக்கணும். அதுக்கு ஜெபம் ரொம்ப அவசியம். நினைவே பட்டணத்துக்கு அழிக்க போறேன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை வந்துருச்சு. நினைவேல் இருக்க ஜனங்கள் எல்லாம், ஆடு மாடு பெருசு சிறு எல்லாமே தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அழிக்க போற ஜனத்தை தேவன் அந்த ஜெபத்தினால் காப்பாத்தினார். ஜெபம் ஜீவனை காக்கும். ஜெபம் உன் குடும்பத்தின் நிந்தையை அகற்றும். ஜெபம் உன் குடும்பத்தின் வறுமையை அகற்றும், தரித்திரத்தை அகற்றும், மாந்திரிகத்தின் வல்லமையை உடைக்கும். அல்லேலூயா. ஜெபம் ஒரு ஆயுதம். தேவ பிள்ளையே, அவங்க முழங்கால் போடல, இவன் ஜெபிக்கல, இவங்க வரல, எத்தனை நாளைக்கு மாத்தி மாத்தி குறை சொல்லிக்கிட்டு இருப்பா? நீ உன் முழங்கால முடக்கு, உன் குடும்பம் காக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம முழங்கால முடக்கி பார்ப்போம், கர்த்தர் எல்லாவற்றையும் திருப்பி போட ஒரு நிமிஷம் ஆகாது. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, நம் குடும்பம் காக்க என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஜெபம் இருந்தா தான் குடும்பம் காக்கப்படும். புத்திசாலித்தனமா அதை தான் பிடிச்சுக்கிடணும். ஜெபம், ஜெபம் பண்ணுங்க, முழங்கால் போடுங்க, உபாசத்தை போடு. எது மாறணும், வீட்டுக்குள்ள தர்க்கம் பண்ணாத, வாதம் பண்ணாத. ஜெபம் குடும்பத்தை காக்கும். எந்த வீட்டில் ஜெப சத்தம் கேட்குதோ அந்த குடும்பம் வாழ்ந்திருக்கும். ஜெப சத்தம் கேட்கணும். இன்னைக்கு நிறைய வீடுக சினிமா தியேட்டரை விட தோத்துரும். சினிமா தியேட்டரே தோத்துரும். பெரிய டிவி வேணும், பாட்டு கேட்டுட்டே வேலை செய்யணுமா? ஒரு சிஸ்டர் சொல்றாங்க. ஆமா, அவங்க கிறிஸ்தவங்க, சபைக்கு போறவங்க. பெரிய டிவி, வீட்டில் பைபிள் பாட்டு புக்கு, கூடி ஜெபிக்க பாட்டு புக்கு எடுனா பாட்டு புக்கு இருக்காது, பெரிய டிவி இருக்கும். ஒரு பைபிளுக்கு மேல இன்னொரு பைபிள் எக்ஸ்ட்ரா இருக்காது. என்ன இருக்கும்? பெரிய டிவி இருக்கும். எது முக்கியமோ அது என்ன செய்யாது, வீட்டில் இருக்காது. உன் வீடு சினிமா தியேட்டரா? தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலமா? துதிகளின் மத்தியில் தான் யார் வாசம் பண்ணுவா? ஆண்டவர் வாசம். எங்க துதி இருக்குதோ அங்க வாசம் பண்ணுவார். துதி இல்லாத இடத்துல அவர் என்ன செய்ய மாட்டார்? இருக்க மாட்டார். நம்ம வீடு எப்படி இருக்குது? துதியினால் நிரம்பி இருக்கிறதா? ஜெபத்தினால் இருக்கிறதா? ஜெபம் இருந்தா தான் அவர் வாசம் பண்ணுவார். சினிமா தியேட்டரும் தர்க்கங்களும் வேற காரியம் இருந்துச்சுன்னா வேற ஒருத்தர் வாசம் பண்ணுவார். அவர் பெரிய சீப் கெஸ்ட். ஆமா, அழகா வந்து உட்கார்ந்துருவாரு. கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துட்டு அடுத்து நம்மளை ஆர்டர் பண்ணுவாரு. அதை பண்ணு, இதை பண்ணு. இடம் கொடுக்காதீங்க. வீடு ஜெப வீடா இருக்கணும். வீடு ஜெப வீடா இருக்கணும். அப்படினாதான் குடும்பம் அழியாதபடிக்கு காக்க முடியும். அபிகையால் ஓடுறா,
எல்லாவற்றையும் கொண்டுட்டு ஓடுறா. தேவனுடைய பிள்ளையே, யோபு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவரை நான் பார்ப்பேன். என்ன ஒரு வார்த்தை! நம்ம ஜெபத்தில் இருக்கணும், நம்ம குடும்பம். அடுத்து இரண்டாவதாக 2 ராஜாக்களின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 8வது வசனம். 2 ராஜாக்கள் 9:8. ஆகாபின் குடும்பம் எல்லாம் அழியும்படிக்கு இருக்காது. ஆமா, அல்லேலூயா. ஆகாபின் குடும்பம் எல்லாம் அழியும். ஆகாபின் குடும்பம் எல்லாம் அழியும். இந்த ஆகாப்புக்கு ஒரு அருமையான மனைவி உண்டு, மேக்கப் ராணி. ஆமா, அல்லேலூயா. மேக்கப் ராணி. பெயிண்ட் அடிக்கவே உங்களுக்கு காசு பத்தாது. அல்லேலூயா. எவ்வளவுதான் என்னதான் ஏத்துறாங்களோ தெரியல. மனுஷன் உழைக்கிறது சம்பாத்தியெல்லாம் மேக்கப்புக்கே போயிடும். அப்ப பக்கத்து வீட்டுக்கார தோட்டத்தை அழைச்சி வாங்குறது, ஊரை அடிச்சு உலையில ஓடுறது. மேக்கப்புக்கே பத்தலன்னா வேற என்ன பண்ண முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகாபின் மனைவி ஒரு பைத்தியம். ஆமா, இவங்க ஊழியக்காரன் குடும்பத்தை பார்த்து தான் பண்ணுவாங்க. ஆகாபின் குடும்பம் என்ன செய்யுமா? அழியும். தீர்க்கதரிசி எல்லாம் கொல்லணும், ஊழியக்காரனுக்கு விரோதமா பேசணும், ஊழியக்காரனை கொல்லணும். அதைத்தான் பண்ணினாங்க. அதைத்தான் செஞ்சாங்க அவங்க, ஊழியக்காரங்களுக்கு விரோதமாய். அவங்களை குறித்து வெளிப்படுத்தின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் அத 20 நினைக்கிறேன், வாசிங்க. அங்க ஒரு சபைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என்னவெனில் அல்லேலூயா. ஊழியக்காரங்களுக்கு விரோதமா பேசக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் ஊழியக்காரனுக்கு விரோதமா எதிர்த்து நிக்க கூடாது. கூட்டம் கூடாத. அவங்க அப்படி இவங்க இப்படி மார்க் போடாத. அப்படி ஒரு கூட்டம் வந்துச்சா குறை சொல்ல, அதோட சேராத. ஊழியக்காரங்களுக்கு விரோதமா பேசுறது எப்படி தெரியுமா? இந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் கரண்ட் இருக்கும் பாருங்க, ஹை வோல்டேஜ். இதுல கை வச்சா ஆமா எலும்பு கூட. ஆமா, அதே போலத்தான். தயவு செய்து ஊழியக்காரனுக்கு விரோதமா பேசக்கூடாது. ஊழியக்காரனுக்கு விரோதமா கை நீட்டாத. ஊழியக்காரனுக்கு விரோதமா எதிர்த்து நிக்காத. குடும்பம் அழியும். ரத்தம் சிந்துனாங்க. ஆகாபின் குடும்பம் என்ன செஞ்சுச்சு? ரத்தம் சிந்துச்சு. ரத்தம் சிந்துனாங்க, அழிஞ்சாங்க. அவன் அரண்மனைக்கு பக்கத்துல ஒருத்தன் தோட்டம் இருந்துச்சு, நாபோத்தின் தோட்டம். ஆமா, இருந்துச்சு. அப்ப இந்த ஆகாப் என்ன பண்ணினாரு? அந்த தோட்டம் நல்ல விளைச்சல், செம விளைச்சல். அதனால இவருக்கு ஆசை, அந்த தோட்டத்தை வாங்கிடணும். போய் நாபோத்திட்ட கேட்கிற, அந்த தோட்டத்தை எனக்கு விலைக்கு கொடு. அவர் சொல்றாரு, இந்த தோட்டத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், தரமாட்டேன். என் முப்பிதாக்கள் எனக்கு வச்ச சுதந்திரம் இது, என் தகப்பன்னார் பூர்வீக சுதந்திரம். அதனால இதை என்ன செய்ய மாட்டேன், விற்க மாட்டேன், தரமாட்டேன். இதை கேள்விப்பட்டுச்சான் ஒரு அம்மா, அந்த வீட்டம்மா. யாரு? ஆமா, மேக்கப் ராணி. என்னையா நீ கேட்டுக்கிட்டு இருக்கிற? இதை எப்படி வாங்கணுமோ அப்படி வாங்கி தரேன் பார். இது எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். அவனை கொன்னு அந்த தோட்டத்தை எடுத்தான்.
ஊர் அடிச்சு, ஆமா, குடும்பம் அழிஞ்சிடும். யாருடைய பணமோ யாருடைய இதோ ஒரு அடி மண்ணு கூட வரக்கூடாது. ஜாக்கிரதையா இருக்கணும். குடும்பம் அழிஞ்சிடும். விட்டு கொடு, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ஆனா எடுத்துக்கிடணும்னு நினைக்க கூடாது. யாருடையதா இருக்கட்டும், இது எடுத்துக்கிடணும்னு நினைக்க கூடாது. இந்த சத்தத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்தவர்களுக்குரியதை நீ இச்சித்தாய், உன் குடும்பம் அழியும். ஊழியக்காரனுக்கு விரோதமா சட்டம் பேசாத, வீட்டுல கூட்டம் கூடாத, அப்படி இப்படி குறை சொல்லி தெரியாத, கலகம் பண்ணாத. அது உனக்கே வினையாய் வந்துவிடும். ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனியத்துக்கும் விக்கிரகாராதனைக்கும் சமம். தேவனுடைய பிள்ளையே, ஆகாபின் குடும்பம் ஊழியக்காரனுக்கு விரோதமா எழும்பினாங்க. அடுத்தவர்களுடைய சொத்தை அபகரிச்சு கொண்டாங்க. நம்ம ஒரு நாள் அப்படி இருக்கக்கூடாது. ஊழியக்காரனுக்கு விரோதமா பேசவே கூடாது, வாயை திறக்க கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சில கூட்டம் வரும், சில ஆள் இருப்பாங்க. தயவு செய்து அதுக்கு செவி கொடுத்துறாதீங்க. அப்படி சேரக்கூடாது. நம்ம குடும்பம் காக்கப்படணும், நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், நம்ம குடும்பம் அழிஞ்சு போயிடவே கூடாது. இந்த வேதத்தை தூக்குற ஒரு குடும்பமாக அழியக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாள் இந்த அம்மா செத்து போயாச்சு. சர்ச்சில் இருந்து அடக்க ஆராதனைக்கு வர்றதுக்குள்ள உடம்பு ஒண்ணுமே இல்லை, ஒரு மண்டை ஓடும், ஒரு எலும்பு தான் கிடக்குது. யார் இந்த அம்மா? ஆமா, பிரதர் கரெக்டா சொல்றாங்க. அல்லேலூயா. ஒண்ணுமே இல்லை, நாய்கள் திங்கும். வேதத்துல காமிக்கிறதெல்லாம் ஏதோ நடந்தது சொல்லிட்டு போறாங்கன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. அவைகளெல்லாம் நமக்காக போதிக்கப்பட்டிருக்கு, நமக்காய் காமிக்கிறதுக்கு தான் வேதத்தில் எழுதி கையில கொடுத்திருக்கு. அப்ப எப்படி இருக்கணும்? நம்ம குடும்பம் காக்க அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படவே கூடாது. நம் குடும்பம் காக்கிறதுக்கு ஊழியக்காரனுக்கு விரோதமாய் துணிகரம் கொண்டு பேசவே கூடாது. ஊழியக்காரனுக்கு விரோதமாய் எழும்பக்கூடாது, பேசக்கூடாது. ரத்த சிந்துதல் இருக்கக்கூடாது. ஆகாபின் குடும்பத்துக்குள் ரத்த சிந்துதல், ரத்த சிந்துற குடும்பம் ஒரு காலம் இதாகாது. குடும்பம், நம்ம குடும்பம் எப்படி இருக்கணும்? காக்கப்படணும். நம்ம குடும்பம் அழியவே கூடாது. தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள அந்த காரியம் எப்போது இருக்கணும். நம்ம குடும்பம் அழியக்கூடாது. அடுத்ததாக தீத்து 1 அதிகாரம் 11வது வசனம். தீத்து 1:11. தீத்து 1:11. அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும். அல்லேலூயா. வாயடக்க வேணும். சில பேர் பாருங்க, யார் வந்தாலும் வெட்டு 1 துண்டு 2 பேசிடுவாங்க. ஒரு உறவுக்காரங்க, ஒரு தெரிஞ்சவங்க, பழகினவங்க பார்க்க மாட்டாங்க, பேசிடுவாங்க. பேசிடக்கூடாது. வாயடக்க வேணும். சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. பேச்ச குறைங்க. வல்ல 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 பேசி பேசியே கெடுத்துற காரியத்தை. பேசி பேசியே காரியத்தை கெடுக்கிற காரியம் ஒண்ணு நடந்த மாதிரி இல்ல, பேச்சு தான் அதிகமா இருக்குது.
வாயடக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். எதை பேசணும், எதை பேசக்கூடாது. குடும்பத்தில் இந்த காரியம் ரொம்ப முக்கியம். யார்கிட்ட என்ன பேசணும், எதை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எடுத்தேன் கவுத்தேன் பேசி அள்ளி வீசிடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. யோபுவின் வீட்டுக்கு கொஞ்சம் பேர் போனாங்க, ஒரு 3 பேர் போனாங்க. அதுல பேசி தள்ளிக்கிட்டே இருந்தாங்க. அதுல ஒரு வாலிபன், அவன் சொல்றாரு 39, யோபு 39:2 படிங்க. 32:9. பெரியவர்கள் எல்லாம் ஞானிகள் அல்ல. அல்லேலூயா. அவன் நினைச்சான் பெரியோர்கள் எல்லாம் எப்படி நினைச்சான், ஞானின்னு நினைச்சிட்டு இருந்திருக்கிறான். ஆனா இப்பதான் தெரியுது அவனுக்கு பெரியோர்கள் எல்லாம் ஞானிகள் அல்ல. சில குடும்பங்கள்ல பாருங்க, பெரியோர்கள் எல்லாம் கிடந்து பேசுறத பாருங்க. நாங்கெல்லாம் அந்த காலத்துல அப்படி, நீ என்ன இப்படி. அந்த கால கதையை கொண்டு குடும்பத்துக்குள்ள யாராவது பெரியவங்க பேசுனீங்கன்னா யாரா இருக்கிறோம்? யாரா இருக்கிறோம்? ஆமா, அந்த காலம் இந்த காலம் அப்படி. அவன் நினைச்சிட்டான் அந்த வாலிப பையன் பெரியோர்கள் எல்லாம் ஞானமா இருப்பாங்க. ஆனா அப்பதான் அவனுக்கு தெரியுது பெரியோர்கள் எல்லாம் ஞானிகள் அல்ல. அதுலயும் 1-2 இருக்கு. சில நேரம் எதையாவது உளறி விட்டுறோம், எதையாவது பேசி விட்டுறோம், சொல்லக்கூடாதத சொல்லிடும். வயசுக்கு ஏற்ற அந்த பக்குவம் இருக்காது. வாயடக்கம் உள்ளவர்களா இருக்கணும். யோபு கொஞ்சம் பேச ஆரம்பிச்சாரு. ஆண்டவர் கேட்டாரு. 40:4 படிங்க. யோபு 40:4. இதோ அதுக்கடுத்து அவர் கேட்ட, சர்வ வல்லவருக்கு புத்தி சொல்லுகிறாயோ அப்படின்னு யோபை பார்த்து கேட்ட உடனே இவர் என்ன செய்யறாரு, நான் நீசன், நான் உமக்கு சொல்லுவேன், என் கையினால் என் வாயை சொல்லுங்களேன். இப்படி கை வச்சு காமிங்களேன், கையினால். ஆமா, நிறைய இடத்துல இப்படி வைக்கணும். நிறைய இடத்துல நிறைய பேருக்கு எங்க பேசணும் எங்க பேசக்கூடாதுன்னு தெரியல. போர்டு போடணும் போலுக்கு, இங்க பேசக்கூடாது, இங்க பேசு. அல்லேலூயா. சர்ச்சில் வந்து பேசாதன்னா அப்பதான் பேசுறது. சொந்த கதை, அந்த கதை, அங்க போனியா இங்க போனியா, இதை பார்த்தியா. இது ஒரு அரண்மனை. இங்க மௌனமா இருக்காத, இங்க ஜெபம் பண்ணு. என் குடும்பம் அழியக்கூடாது அப்படின்னு இங்க என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். இங்க நடக்கிற ஜெபங்கள்ல கலந்துக்கிடணும். என் குடும்பம் காக்கப்படணும், அழியக்கூடாது. அதுக்காகத்தான் இங்க ஒவ்வொரு நாளும் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, எத்தனை நாள் கிடைக்குதோ புதன்கிழமை எல்லாம் கூட்டங்கள் வைக்கிறாங்க. ஏன்? நம்ம குடும்பம் காக்கப்படணும். அதுக்காகத்தான் மாத்தி மாத்தி ரெஸ்ட் இல்லாம கூட்டங்கள் நடக்குது. மாத்தி எதற்காக? என் குடும்பம் இங்க வர நடக்கும், ஆறாவது நடக்கும். சிஸ்டர் எப்படி கத்தி நடத்துறாங்க. சில பேருக்கு வாயே திறக்க மாட்டாங்க. பெரிய பூட்டு இருப்பாங்க போலுக்கு, திண்டுக்கல்ல வாங்கிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பெரிய பூட்டு அப்படி இருக்க கலெக்டர் ஆபீஸுக்கு வந்த மாதிரி நிற்பாங்க சில பேர். பார்த்தேன் ஒரு சில பேரை. கலெக்டர் ஆபீஸா இது? சேர்ந்து ஆராதிச்சு கர்த்தரை மகிமைப்படுத்துறதுக்கு முடியாது. இங்க மௌனமா இருந்துட்டு போவாங்க, அங்க போய் பலவலன்னு பேசிக்கிட்டே இருக்கும். இங்க ஜெபம் பண்ணு, என் குடும்பம் காக்கப்படணும். இங்க ஜெபம் பண்ணு. எங்க பேசக்கூடாதோ அங்க பேசக்கூடாது. மீரியா பேசினா,
ஊழியக்காரனுக்கு விரோதமா பேசினான். மீரியாம் யாரு? சொந்த சகோதரி. ஆண்டவர் தூக்கி எங்க போட்டாரு? பாளையத்துக்கு புறம்ப. பேசக்கூடாது. பாளையத்துக்கு புறம்ப பேசக்கூடாது. மீகா 7:5 வாசிங்க. மீகா 7:5. ஆமா, மடியில படுத்துக்கொள்றவர்களுக்கு முன்பாக வாயை திறக்காம எச்சரிக்கையாயிரு. இந்த வசனத்தை இந்த சிம்சோன் படிச்சிருந்தான்னா அவன் போய் பேசியிருக்க மாட்டான். இதை படிச்சிருந்தான்னா சிம்சோன் என்ன செஞ்சிருக்க மாட்டான்? ஒளறி கொட்டிருக்க மாட்டான். கொட்டுனான், எல்லாம் ஒளறி கொட்டுனான். அடுத்த செகண்ட் தூக்கி தூண்ல கட்டிட்டா, முடிஞ்சது. லேலூயா, லேலூயா. இதை பார்த்திருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் இந்த சிம்சோன். இல்ல, சரி நமக்காவது வச்சிருக்கிறார் ஆண்டவர், இதெல்லாம் பார்த்து கத்துக்க. இவர் போய் படுத்துட்டு மடியில தெளிலா மடியில படுத்துட்டு ஆசையா பேசுறேன்னு சொல்லி என்னென்னமோ சொல்லிட்டார், எல்லாத்தையும் சொல்லிட்டார், ரகசியத்தெல்லாம் சொல்லிட்டார், உடைச்சிட்டார். சில பேர் ரகசியத்தை காக்க மாட்டாங்க. ஒரு காரியம் சொல்லாதன்னு சொன்னா அப்பதான் சொல்ல தோணும், இருக்க விடாது. யார்கிட்டையாவது போய் சொன்னா தான் நிம்மதியா இருக்கும், இல்லைன்னா தலை வெடிச்சிரும். போனை போடணும், போனை எடுக்கலையா அவளுக்கு 2 திட்டு திட்டணும். ஐயோ இப்ப போய் போன் எடுக்க மாட்டேங்க, யார்கிட்டையாவது சொல்லிடணும். அதுக்கும் இந்த காரியத்துக்கும் சம்பந்தமே இருக்காது, அவங்கள்ட்ட போய் இதை சொல்லுவாங்க. அல்லேலூயா. நம்ம அப்படி இருக்கிறோமா? எதை காக்கணுமோ, எதை உள்ள வைக்கணுமோ அதை வைக்கிறது. எல்லாத்திலும் எல்லா காரியத்தையும் சொல்லக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்திலும் எல்லா காரியத்தையும் சொல்லக்கூடாது. யோசேப்புக்கு ஒரு தரிசனம் வந்தது. அவர் சந்தோஷத்துல ஆர்வத்துல ஓடி போய் எல்லாத்திட்டையும் சொல்லிட்டார். ஐயோ டே, நீங்கெல்லாம் என்னைய வணங்குவீங்கடா. அவன் தூக்கி குழிக்குள்ள போட்டு மூட பார்த்தான், குழிக்குள்ள போட்டு மூட பார்த்தான். தொலைச்சிருப்பான், ஆனா காப்பாத்திட்டார் அவரு. அல்லேலூயா, காப்பாத்திட்டார். தீமைய மாத்தினார். அதனால போய் எல்லாம் சொல்லணும்னு நினைக்க சொல்லிட்டு வந்துடாதங்க. ஆண்டவர் எல்லாம் பார்த்துக்குவார், பார்த்துக்குவார். பண்றதெல்லாம் பண்ணிட்டு பார்த்துக்குவார், பார்த்துக்குவார். கொடுத்து தான் எடுத்துப்பார் உன்னை நல்லா. அல்லேலூயா. அப்போ வாய் அடக்கமுள்ளவர்களா இருக்கணும். எங்க எதை பேசணுங்கிறத ரொம்ப நிதானிச்சு பேசணும், ரொம்ப நிதானிச்சு பேசணும். கர்த்தர் அதை நமக்கு விரும்புகிறார். அடுத்து 1 சாமுவேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11-12 வாசிங்க பார்க்கலாம். ரெண்டு காதுகளிலும் துணித்து கொண்டிருக்கும். வாசிங்க. அல்லேலூயா. ஏலியின் குடும்பத்தை என்ன செய்ய போறேன்? முடிக்க போறேன், முடிக்க போறேன். ஏலி யாரு? அவர் ஒரு பிரதான ஆசாரியர், சாதாரண ஆள் கிடையாது, ஒரு பிரதான ஆசாரியர். ஆசாரிய குடும்பத்தில் பிறந்து ஆசாரியர் முறையின்படி வளர்ந்து ஒரு பிரதான ஆசாரியன். உடன்படிக்கை பெட்டி ஏலிக்கு கண்ட்ரோல்ல இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு ஆசாரியன். ஆனா அவர் செய்த யோபுட்ட இது ஏலிட்ட இருந்து 2 காரியம் எடுத்துக்கொள்ளலாம். முதல் வாசிங்க பார்க்கலாம், 13 வாசிங்க. அதே 1 சாமுவேல் 3:13. அவன் அறிந்தும்
பிள்ளைகளை அடக்காமல் போன பாவத்துக்காக. அல்லேலூயா. பிள்ளைங்களை அடக்காம போன பாவத்துக்காக ஏலியின் குடும்பத்தை முடிக்க போகிறேன். பிள்ளைங்க கர்த்தர் கொடுத்திருக்கிற சுதந்திரம், கர்த்தருக்கு ஏற்றபடி வளர்க்கணும். தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை, ஆமா, அவங்களுக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் வசனம் தெரிஞ்சிருக்கு, வேற யாருக்கும். தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தன் தாய்க்கு என்னத்தை கொண்டு வருமா? 100 பவுன் நகை கொண்டு வரும், 2 ஏக்கர் இடம் கொண்டு வரும். போட்டிருக்கா? இல்ல. என்ன கொண்டு வரும்? லட்ச வெக்கத்தை கொண்டு வரும். பிள்ளைங்கள் அடக்காத பாவத்துக்காக ஏலியின் குடும்பம் என்ன செஞ்சுச்சு? அழிஞ்சிச்சு. ஏலியின் குடும்பத்தை முடிப்பேன். எவ்வளவு பெரிய வார்த்தை பார்த்தீங்களா? பிள்ளைங்களை அடக்கணும். பிள்ளையின் நெஞ்சில் என்ன ஒட்டி இருக்குதா? மதீனம் இருக்கு பிள்ளைக்குள்ள. அதை எதனால் எடுக்கணும்? தண்டனையின் பெரம்பால தான் எடுக்கணுமே ஒழிய வேற ஒண்ணு இல்லை. பெரம்பெடுத்து கொடுக்க வேண்டிய நேரத்தில் நல்லா கொடுத்துடணும். குடுன்னு கொடுக்கணும். பிள்ளைங்கள்லாம் நல்ல வேலை அனுப்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்லையா? இல்லைன்னா வெளியே தானே வரணும், பார்த்துக்கிறேன்னு சொல்லிட போகுதுங்க. இல்லையா? கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்கணும். பிள்ளைங்களை தண்டிக்க வேண்டியது தண்டிக்கணும். பெரியவங்க முன்னாடி பேசக்கூடாது. எப்படி பேசணும்? அதைத்தான் பேசணும். பெரியவங்க நிக்கிறாங்களா, எழுந்திருச்சு சேர கொடுக்கணும், சொல்லி கொடுக்கணும். பிள்ளைங்களை வளர்க்க வேண்டிய விதத்துல வளர்க்கணும். அவனை நடத்த வேண்டிய விதத்துல நடத்தினாத்தான் முதிர் வயதிலையும் அதை என்ன செய்ய மாட்டான்? விட மாட்டான். இப்ப இஷ்டத்துக்கு ஐயோ எப்படி பேசுறான் பாரு, ஐயோ எப்படி சொல்றான் பாரு, ரசிச்சியன்னா நாளைக்கு அது உன்கிட்ட திரும்ப போது வலிக்கும். வலிக்குதா? பிள்ளைங்களை கவனமா நடத்த வேண்டிய விதத்தில் நடத்தணும். பெரம்பை கையாளாதவன் பகைக்கிறான். நீ செலுத்துறது அன்பு இல்ல, அது பகை அப்படின்னு வேதம் சொல்லுது. பெரம்ப கையால பெரம்ப எடுத்து வச்சு வாங்கலன்னா நீ அன்பு செலுத்துற, நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற. இல்ல, வேதம் இப்படி சொல்லி கொடுக்கிறது, நீ பகைக்கிற. உண்மையான அன்பு தண்டிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப பிள்ளைங்களை அடக்கணும். எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்தணும். அதுக்காக பிள்ளைங்களை அப்படிலாம் கிடையாது. அன்பு செலுத்தி அவனை நடத்த வேண்டிய விதத்துல நடத்தணும். 7 பிள்ளைங்களே அப்படி நடத்தல, பிள்ளைங்களை அடக்கல. இஷ்டத்துக்கு விட்டாச்சு. சபையில எப்படி உட்காரணும் அதுக்கு தெரியல. சபைங்கிறது உணர்வு இல்ல. பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கல. தாவீதுக்கு மகன், மூத்த மகன் அம்னோன், அவன் என்ன பண்ணிட்டான்? தன் சகோதரியை தாமார நாசம் பண்ணிட்டான். அதை என்ன செய்யல? தாவீது கூப்பிட்டு கேட்கல, அவனை கண்டிக்கல. அம்னோன் சாதாரண ஆள் கிடையாது. எந்த ஒரு ஆளும் தாவீதுக்கு ஒரு முதல் சலிட் அடிச்சா 2வது சலிட் யாருக்கு வரணும்? அம்னோனுக்கு வரணும். அவர் மூத்தவர், அடுத்த ஸ்தானம். அவர் அவ்வளோ பெரிய ஆள் தான். ஆனாலும் ஒரு தகப்பன் அல்லவா? இந்த செய்தியை கேட்டு அவ சொல்றா, தாமார், ஐயோ இஸ்ரவேலுக்குள்ள நானும் நாம மதிகட்டவர்களா இருப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்கிற. அவன் கேட்கல. ஆனா இந்த தகப்பன் கூப்பிட்டு ஏன் இப்படி பண்ணினான்னு தண்டிக்கல, அவனை கேட்கல. அப்சலோம் பார்த்தாரு. அப்பா கேட்பாரா? 10 நாள் ஆயிடுச்சு கேட்கல, 1 மாசம் ஆயிடுச்சு கேட்கல, வருஷம் கழிஞ்சு கேட்கல, 2 வருஷம் கேட்கல. இனி நம்ம தான் கேட்கணும்னு அவன் ஒரு பெரிய பிளான் போட்டான், திட்டம். அம்னோன முடிச்சான். 2 பிள்ளைங்களும் போயிடுச்சு. 2 பிள்ளைங்க வாழ்க்கையும். இது முதல்ல தகப்பன் கூப்பிட்டு தண்டிச்சிருந்தா அந்த 2 பிள்ளைங்களையும்
காப்பாற்றிருக்கலாம். பிள்ளைங்களை தண்டிக்கணும், நடத்த வேண்டிய விதத்தில் நடத்தணும், கர்த்தருக்குள்ள நடத்தணும். ஏழையும் பிள்ளைங்களுக்கு சபையோட அருமை தெரியலை. சபையில் எப்படி இருக்கணும், யார்கிட்ட எப்படி பழகணும் அப்படின்னு யாருக்கு தெரியலை? ஆமாம், நம்ம பிள்ளைங்க அப்படி ஒரு நாளும் இருக்கக்கூடாது. சபையில் எப்படி இருக்கணும், சபைன்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். குடும்பம் எப்படி, உறவுகள் எப்படி, யார்கிட்ட என்ன சொல்லணும் அப்படிங்கிற எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் தான் அந்த தைரியம் வந்ததுனால அவங்க அடுத்த காரியம் என்ன செஞ்சாங்க? காணிக்கையில் கை வச்சிட்டாங்க. காணிக்கை கர்த்தருக்குரியது. 1 சாமுவேல் அந்த 3ஆம் அதிகாரம் 14 வாசிங்க. ஆ 2:17 வாசிங்க பார்க்கலாம். அந்த வாலிபரின் பாவம், ஏலியின் பிள்ளைங்க 2 ஓப்பனி பினகாஸ். அல்லேலூயா. அந்த வெறுப்பு கர்த்தருக்குரிய காணிக்கை எங்க வந்துடணும்? கர்த்தருக்கு வந்துடணும். காணிக்கையில கை வைக்க கூடவே கூடாது. தசம பாகத்தில் கை வைக்க கூடவே கூடாது. நம்முடைய காரியத்தெல்லாம் பார்த்துட்டு நாளைக்கு அடுத்த வாரம் அப்புறம் அப்படின்னு தள்ளி போக கூடாது. கர்த்தருக்குரியது கர்த்தருக்கு. கர்த்தருக்குரிய காணிக்கையில தேவனுடைய பிள்ளைங்க கை வைக்கவே கூடாது, ஒரு நாளும் கூடாது. காணிக்கை கர்த்தருக்குரியதை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் பண்டக சாலையில் கொண்டு வந்து சேர்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்குரியதை நீ கொடுக்க வேண்டாம், நாளைக்கு கொடுப்போம், அப்புறம் பார்ப்போம், இல்லை இது பண்ணிக்கிடலாம் அப்படின்னு எடுக்க கூடாது. தேவனுக்குரியது தேவனுக்கும், ராயனுக்குரியது ராயனுக்கும். ஆமா, கர்த்தருடைய காணிக்கை எடுத்து நீ குடும்ப செலவு பார்க்கிற, அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லி இருக்க கூடாது. காணிக்கை கர்த்தருக்குரியது, காணிக்கை கொண்டு வரணும். காணிக்கையில் ஒரு ஜனம் கூட கை வைக்க கூடாது, அது தேவனுக்குரியது. ஏழையும் பிள்ளைகளை அடக்காத பாவம் காணிக்கையில் கை வச்சதுனால. பிள்ளைகளை எப்போதுமே நம்ம கர்த்தருக்குள்ள வளர்க்கணும், கர்த்தருக்குள்ள வளர்க்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிற காரியம். பிள்ளைங்க எப்போதுமே கர்த்தருக்குள்ள வளர்க்கணும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எலிசபெத் பிள்ளைய யோவான் ஸ்தானங்களை எப்படி வளர்த்தார்? மனோவா போய் என் பிள்ளை எப்படி வளர்க்க வேண்டும் கேட்கிறாரு. நம்ம பிள்ளைய கர்த்தருக்குள்ள வளர்க்கணும். கர்த்தருடைய காணிக்கை கர்த்தருக்கு வந்து சேரணும், பண்டக சாலைக்கு வந்து சேரணும், தேவ சமூகத்துக்கு சேரணும். அதை வஞ்சிக்கவே கூடாது. பாஸ்டருக்கு என்ன தெரியும், அவங்களுக்கு என்ன தெரியும், அவருக்குன்னு கொடுத்தோன்னா அது அவருக்கு வேற. நீ கர்த்தருக்குன்னு விதைச்சின்னா தான் அது 100 மடங்கு பலனை பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து யோசுவா 7ஆம் அதிகாரம் 24வது வசனம். யோசுவா 7:24. அல்லேலூயா. ஆகான் குடும்பம் அழிஞ்சது. ஏன்? பாபிலோனுடைய சால்வை தான் உனக்கு வேணுமா? ஏன் இஸ்ரவேல்ல ஒரு சால்வை இல்லையா? பாபிலோனுடைய சால்வை தான் வேணுமா? பாபிலோனுடைய காரியம் இஸ்ரவேலுக்குள்ள என்ன செய்யக்கூடாதா?
வரக்கூடாதுங்கிறது கர்த்தருடைய காரியம். ஆனா இவன் என்ன பண்ணுனா, அதை மட்டுமா விட்டான், எல்லாம் நிச்சயம் போட்டிருக்கு பாருங்க. அதுல எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டு வரணும், அழிச்சிட்டு வரணும் சொன்னாரு. இவர் என்ன பண்ணிட்டாரு, அதுல உள்ள ஆமா கொழுமையானவைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டார். குடும்பம் அழிஞ்சு போச்சு, குடும்பம் அழிஞ்சு போச்சு. நம்ம குடும்பம் ஒரு நாளும் அழியக்கூடாது, நம்ம பிள்ளைங்க ஒரு நாளும் அழிஞ்சு போயிடக்கூடாது. சபைக்குள்ள வந்தோமா, தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ண போனோமா, ஆண்டவரே என் பிள்ளையை ஆசீர்வதிங்க, என் பிள்ளை ஆசீர்வதிக்கப்படணும். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், என் பிள்ளையை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் சொல்லணும். பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணு. சனியனே, அவனே, இவனே, பேயே, பிசாசே, இந்த பேர்லாம் வைக்காத. வாயில என்ன வருதோ அதெல்லாம் சொல்றது. அப்ப அந்த பிள்ளை எப்படி அடுத்த நாள் நல்லா இருக்கும்? என் பிள்ளை ஆசீர்வதிக்கப்படணும், என் பிள்ளைய ஆசீர்வதிங்க. நம்ம பிள்ளைங்களை ஆசீர்வதிச்சு ஜெபிக்கணும். நிமிஷத்துக்கு ஒரு பேர் வைக்காத, அந்த பேரின்படி தான் இருக்கும். வேதாகமத்தில் அப்படித்தான் பேர் வச்சாங்க. நாபாலுக்கு பேர் அப்படித்தான், வீணா போனவன், அதே போல போயிருச்சு. பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, பிள்ளைங்களை ஆசீர்வதித்து ஜெபிங்க. என் பிள்ளை ஆசீர்வதிக்கப்படணும், என் குடும்பம் ஆசீர்வதிக்கணும், என் குடும்பம் தழைக்கணும். அப்படின்னா நம்ம இப்ப கேட்ட ஒரு காரியமும் உள்ள இருக்க கூடாது. நம்ம குடும்பம் அழியறதுக்கு இப்படிப்பட்ட காரியம் நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடாது. உலகத்தான் எப்படி இருக்கிறோம் அதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு நிக்காத. உலகத்தானுடைய வீடு அப்படி இருக்குது அப்படின்னு நிக்காத. உலகத்தான் வீட்டுக்குள்ள சந்தோஷம் இல்லை, அந்த சந்தோஷம் இன்னைக்கு எது இருக்குதோ இல்லையோ, நம்ம வீட்டுக்குள்ள என்ன இருக்குது, அந்த சந்தோஷமும் சமாதானமும் இருக்கு. அல்லேலூயா. பிரச்சனைகள் போராட்டம் வரலாம், ஆனாலும் தேவன் ஒரு சந்தோஷத்தை வச்சிருக்கிறாரு, ஒரு சமாதானத்தை வச்சிருக்கிறாரு. அதை இழந்து போக கூடாது. பாபிலோனுடைய காரியம் வீட்டுக்குள்ள இருக்க கூடாது, பாபிலோனுடைய காரியம் இஸ்ரவேலுக்குள்ள வரக்கூடாது, சாபத்தீட்டானது வீட்டுக்குள்ள வரக்கூடாது. சாபத்தீட்டானது வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னா குடும்பம் அழியும். சாபத்தீட்டான எந்த காரியமோ வீட்டுக்குள்ள வரக்கூடாது. ஆகானின் குடும்பம் அழிஞ்சது, ஏலியின் குடும்பம் அழிஞ்சது, ஆகாப்பின் குடும்பம் அழிந்தது. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இந்த காலை வேளையிலே நம்ம குடும்பம் ஒரு நாள் அழியக்கூடாது. நம்ம ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், இல்ல ஒருத்தர் ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறவரா இருக்கலாம். நீ திறப்புல நில்லு, உன் குடும்பம் ஒரு காலம் அழியாது. தேவன் ஒரு நாள் விட மாட்டார். அவர் அற்புதமானவர். உங்கள் கண்ணீருக்காக அவர் இறங்குவார், உங்கள் கண்ணீரை பார்த்து அவர் இறங்குவார், உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். நீ தேவ சமூகத்தில் வந்திருக்கிறத பார்த்து அவர் குடும்பத்துக்கு இரக்கம் செய்வார். அவர் 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிறவர். ஒரு நாள் உன் குடும்பம் அழிந்து போகும்படி விடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் இப்பொழுது தேவ சமூகத்தை நோக்கி பார், நோக்கி பார். சாப தீட்டானது வேண்டாம், உலக காரியங்கள் வேண்டாம். பிள்ளைகளை கர்த்தருக்கு ஏற்றபடி நடத்தணும். கடைசியாய் என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 30-31 வாசிங்க பார்க்கலாம். 16 என்னாகமம் 16:30. பூமி தன் வாயை திறந்து யாராவது ஒருத்தர் சத்தமா
திறந்து விழுங்கி போடு. அல்லேலூயா. நீங்க அப்புறம் படிங்க, அதெல்லாம் எப்படி விழுங்கிச்சின்னு அழகாய் போட்டிருக்கு. இதை குறித்து யூதா 11ஆம் அதிகாரத்து 11ஆவது வசனத்துல, யூதா 11ஆவது வசனத்துல அங்க புதிய ஏற்பாடு சபைக்கு ஒரு சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. யூதா 11. நடந்து வஞ்சகத்திலே எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாடி. எதிர்க்க கூடாது. குடும்பத்தில் தகப்பனையும் தாயையும் அதில் குடும்பத்தில் உள்ளவங்களையும் என்ன செய்யக்கூடாது? எதிர்க்க கூடாது. எதிர்த்து நிற்காதீங்க. சபையில் தகப்பனாய் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறது யாரு? ஆமா, போதகர். எதிர்க்காதீங்க. எதுக்கு? இது ஒரு குடும்பம். இங்க எதிர்ப்பு இருக்கக்கூடாது. நீங்க என்ன சொல்றது, நான் என்ன செய்யறது, நீங்க சொல்லிட்டா செஞ்சிடணுமா? அதுக்குத்தானே இருக்கிற, வேற எதுக்கு இருக்கிற? பிள்ளைங்க பெற்றோருக்கு பணிவிட செய்யறது தானே வச்சிருக்கிற கர்த்தர், வேற எதுக்கு வச்சிருக்கிறாரு? எதுக்க கூடாது. மோசைக்கு விரோதமா பயங்கரமா எதிர்த்தாங்க. மோசையோட தான் கர்த்தர் இருப்பாரா? மோசையோட தான் கர்த்தர் பேசுவாரா? எதிர்த்தவங்க ஒருத்தர் நல்லா இருந்தது மாதிரி நான் பைபிள்ல தான் சொல்றேன், உங்களெல்லாம் சொல்ல மாட்டேன். நீங்க ரொம்ப நல்லவங்க, எனக்கு தெரியும். ரொம்ப நல்லவங்க, ரொம்ப எப்போதும் ஃபயரா நம்ம இருப்போம் இல்ல. எதுக்க கூடாது. எதுக்காதீங்க. ஒரு காரியம் செய்யணும்னா உடனே எதுக்க கூடாது. தீத்து 2:10 எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றின் மேல் பிரியம் உண்டாக நடந்து கொள்ளவும். எதிர்த்து பேசக்கூடாது. எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படியணும். இது என்ன அது என்ன? சில பேர் பாருங்க, என்ன சொன்னாலும் அதுக்கு மாறா ஒரு பேசிட்டு தான் போவாங்க. எதுக்காத? பிரசங்கி அதை அழகாய் சொல்லுகிறார். பிரசங்கி 10:4 நினைக்கிறேன். பிரசங்கி 10:4 வாசிங்க. இணங்குதல் பெரிய குற்றங்களையும் அமர்த்தி போடும். இணங்குதல் பெரிய குற்றங்களையும் அமர்த்தி போடும். எதிர்த்து நிற்க கூடாது. என்னென்ன காரியம்லாம் பார்த்தோம் சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல குடும்பத்துக்குள்ள ஜெபம். அடுத்து ஊழியக்காரனுக்கு விரோதமாய் பேசக்கூடாது. அடுத்து பிள்ளைங்களை அடக்கணும். பார்த்தீங்களா? முன்ன இருக்க முன்பெஞ்சி மட்டும்தான். ஆமா, கிளாஸ்ல பின்பெஞ்சி சத்தம் வரல, டீச்சர் என்ன பண்ணுவாங்க? ஆமா, அல்லேலூயா. இப்ப கதவை பூட்ட சொல்ல போறேன். இப்ப ஒவ்வொருத்தரையா எழுப்பி சொல்ல போறேன். அல்லேலூயா. ஜெபம் ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கிறது ரொம்ப அவசியம். ஜெபம் இருக்கணும். ஊழியக்காரனுக்கு விரோதமா பேசுதல் நம் வீட்டுக்குள்ள என்ன செய்யக்கூடாது? இருக்கவே கூடாது. ஊழியக்காரனுக்கு விரோதமா பேசக்கூடாது. ஊழியக்காரனுக்கு விரோதமா கை நீட்டக்கூடாது. அடுத்தவங்க சொத்தை உள்ள நமக்கு வரக்கூடாது. அதெல்லாம் சாபம். அடுத்தது உள்ள வரக்கூடாது. ரெண்டாவது வாயடக்கம் உள்ளவர்களாய் இருக்கணும். குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வாயடக்கம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அடுத்து பிள்ளைகளை அடக்கணும். பிள்ளைகளை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்தணும். இல்லைன்னா அது என்னதான்? சாபம். பிள்ளைங்களை சரியா நடத்தலை அப்படின்னா பெற்றோரே கவனித்துக் கொள்ளணும்.
அப்போ நம்ம இப்ப திறப்புல நிக்கணும். ஆண்டவரே என் பிள்ளைய ஆசீர்வதிங்க, ஞானத்தை கொடுங்க, என் பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படணும். ஏசாயா 44 சொல்லப்பட்டிருக்கிறபடி சந்ததி சந்ததி ஆசீர்வாதம் பிள்ளைங்க மேல வரணும். ஏசாயா 44 அந்த 3-4 வசனங்களை வாசிச்சீங்கன்னா அந்த பிள்ளைங்க சந்ததியில் எப்படிப்பட்ட ஆவி அபிஷேகத்தை அவர் வைக்கிறாரா, வாசிங்க. யாக்கோபு, இது ஏசாயா 44, உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் ஊற்றுவேன், உன் பிள்ளைகள், அது கீழே போட்டிருக்கு பாருங்க, அலறி செடியை போல வளருவார்கள். இருக்கா, வாசிங்க அதை. நம்ம பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கணும், நீர்க்கால்களில் ஓரமாய் நாட்டப்பட்ட மரங்களை போல வளரணும். எது நீர்க்கால்? இதுதான் நீர்க்கால். அல்லேலூயா. இங்க நாட்டப்பட்டவர்கள் தான் அவர்கள் செழிப்பா இருக்க வேண்டும். சபை தான் நீரோடை, இதுதான் நீர். அல்லேலூயா. அப்ப இது ஓரமா நாட்டப்பட்டாங்கன்னா அவங்க எப்போதுமே எப்படி இருப்பாங்க? செழிப்பா இருப்பாங்க. அவங்க வாழ்க்கை செழித்து இருக்கும், ஆசீர்வாதமா இருப்பாங்க. சபையில கொண்டு வாங்க பிள்ளைங்களை. அல்லேலூயா. சபையில் இருக்கிற எல்லா காரியத்தையும், சண்டே கிளாஸ், யூத் மீட்டிங் எல்லாம் நடத்த பண்ணுங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். ஈசாக்கு இது ஏசாவை அப்படியே காட்டிலே விட்டுட்டார் போலுக்கு. அதனால அவர் போவார், எதையாவது அடிச்சு கொண்டு வந்து ருசியா தகப்பனுக்கு சமைச்சு கொடுத்துட்டா போதும், சாப்பிட்டா போதும். ஆனால் யாக்கோபு அப்படி அல்ல, என் குடும்பம் அழியக்கூடாது. அதுதான் கூடாரவாசியும் ஆமாம் குணசாலியும். நம்ம குடும்பம் ஒரு காலம் அழிஞ்சிடவே கூடாது, காக்கப்படணும். அதுக்காக புத்திசாலித்தனமாக என்னென்ன செய்யணுமோ ஜெபம் பண்ணணும், உபவாசம் எடுக்கணும், சாபத்தீட்டானது உள்ளே வரக்கூடாது, வேற எந்த காரியம் குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பிள்ளைகளை ஞானமாக கர்த்தருக்குள்ளே வளர்க்கணும். இவைகளெல்லாம் எந்த குடும்பத்தில் இருக்கிறதோ அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், அந்த குடும்பம் தளர்ச்சி எழும்பும்.